Hi viewers, start IPL 2024 season ஓட 51st மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போறோம்? மும்பைல இருக்கிற வான்கடே ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பிரகாரம் May 3, அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் 9 மேட்ச்ல 6 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் 10 மேட்ச்ல 3 மேட்ச் மட்டும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் KKR டீம் தான் ஃபேவரட்ஸா இருந்துட்டு வராங்க. பட் இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இது வரைக்கும் பார்த்தோம்னா டோட்டலா சேஞ்சஸாவே இருக்குதுன்னே நம்ம குறிப்பிடலாம். இது வரைக்கும் IPL ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 32 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் டீம் 23 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வெறும் 9 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற வான்கடே ஸ்டேடியம்ல இந்த ரெண்டு டீமும் ஆல்ரெடி 10 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 9 முறை மும்பை இந்தியன்ஸ் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் ஒரு முறை மட்டும் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்டாட்ஸ்லாம் வச்சு ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா MI டீம் இருக்கிறாங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா IPL 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் தான் ஃபேவரட்ஸா திகழ்ந்துட்டு வராங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா மும்பைல இருக்கிற வான்கடே ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச் ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூனே நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாம ஃபேவரட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவர் கொடுக்குற ஒரு பிச் தான் மும்பைல இருக்கிற வான்கடே ஸ்டேடியம். இது மட்டும் இல்லாம பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வென் கம்பேர்ட் டு பேஸ் பவுலர்ஸ். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஃபீல்ட் ரொம்பவே குவிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் டாஸ் வெற்றி பெற கேப்டன் அவரு தாயங்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சேசிங்க்கு சூப்பர் ஃப்ரெண்ட்லி பிச்சா தான் இருந்துட்டு வருது. இதனாலதான் நான் வந்து டாஸ் ப்ரெடிக்ஷன்ல குறிப்பிட்டு இருந்தேன். இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவரு தாயங்காம சேசிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷானும் 30 விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நேதல் வதேரா, டிம் டேவிட், முகமது நபி, ஜெரால் கோட்ஸி, பியூஷ் சாவ்லா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா இந்த 11 பேர் தான் MI டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதே போல நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா பிலிப் சால்ட் மற்றும் சுனில் நாராயண் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி இந்த 11 பேர் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்றேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுல தான் போஸ்ட் டாஸ் நான் ப்ளே பண்ண போற டீம்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ மறக்காம நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போற டாடா IPL 2024 சீசனோட 51st மேட்ச் மோதுற MI vs KKR இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.